அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீதேவி பத்ரகாளியின் அம்மனின் ஆசீர்வாதம் மக்கள் அனைவருக்குமே உண்டு. எப்பயுமே மக்களுக்கு முடுப்புரையம்மன் தேவி பத்ரகாளியின் அருள் ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டுங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னா, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் ஆறுமுத்தாம்பாளையத்து கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பத்ரகாளி முடுப்புரையம்மன் அருள் ஆலயம் இருக்குங்க. கண்டிப்பா அந்த அருள் ஆலயத்துக்கு நீங்க வாங்க. இந்த முடுப்புரையம்மனை வந்து பாருங்க. உங்க குறையெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா உங்க குறையெல்லாம் நீங்க நல்லா இருக்கும். அதாவது இன்னைக்கு என்ன வீடியோனா, மார்கழி அமாவாசை பூஜை. மார்கழி அமாவாசை பூஜைங்கும் போது மக்கள் அனைவருக்குமே தெரியும், காலையில எந்திரிச்சு 5 மணிக்கே எந்திரிச்சு விளக்க பொருத்தி கோலம் போட்டு சாமிலாம் கும்பிடணும். அழகா கோலம் போட்டு விளக்கெல்லாம் வச்சு, மார்கழி அமாவாசை தெய்வம் வந்து காலையிலேயே வீட்டு வாசல்லே நிற்கும்னு சொல்லி எல்லாருமே அது பண்றீங்க. கண்டிப்பா அது உண்மைதாங்க. நம்ம எப்பவுமே பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நம்ம 5 மணிக்கு விளக்கு போடும்போது நம்ம குடும்ப நன்மைக்கும் நம்ம குடும்ப செழிப்புக்கும் நம்ம குடும்பத்துல எந்த நோயும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பா மக்கள் அனைவரும் அந்த விளக்கு போடும்போது அவங்க கஷ்டத்தையும் நினைக்க மாட்டீங்க. ஐயோ கடவுளுக்கு செய்யணுமே கடவுளுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது கடவுள் கண்டிப்பா உங்களுக்கும் செய்வார். கண்டிப்பா அது கடவுள் உங்களுக்கும் செய்வார். நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்யும் போது கண்டிப்பா நம்மளால முடியும். எல்லாத்தையும் நம்ம சாதிக்கக்கூடிய சக்தியை நமக்கு அந்த தெய்வம் கொடுக்குங்க. கண்டிப்பா நீங்க, நான் சொல்றேன், நீங்க விளையாட்டை கூட நினைக்கலாம், பட் இதாங்க உண்மை. தெய்வத்துக்கு எப்பயுமே போய் செய்யும் போது நான் செய்யறேன் நீ எனக்கு செய்யலேன்னு மட்டும் மனசார நினைக்காதீங்க. தெய்வத்துக்கு நீங்க செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெய்வம் செய்வாங்க. கண்டிப்பா தெய்வங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்க ஒரு கடவுள் தாங்க. நம்ம மனசே நமக்கு வந்து கரெக்டா இதை பண்ணலாம் இதை செய்யலாம் அப்படின்ற தோணும். ஆனா வந்து இந்த மார்கழி மாசம் எப்படின்னா, நம்ம தூங்கும் போது நம்ம இறந்தவங்க கனவுல வந்தாலும் ரொம்ப நல்லது. நமக்கு பிடிச்ச உறவினர்கள் நண்பர்கள் கனவுல வந்தாலும் ரொம்ப நல்லது. நம்ம என்ன மனசுல ரொம்ப உள்ள இது ரொம்ப ஆழமா நினைச்சிட்டு இருக்கோமோ அது நமக்கு சாத்தியப்படுங்க. மார்கழி மாசம் மட்டும் அந்த மாதிரி ஒரு மாசம். ஆனா இந்த மார்கழி அமாவாசை பூஜையில நீங்க கலந்துக்கும் போது உங்க கூட இருக்க எந்த ஒரு தீய சக்தியா இருந்தாலும் உங்களை விட்டு விலகிரும். தெய்வ சக்தி உங்ககிட்ட நெருங்கி வரும். இந்த மார்கழி அமாவாசை பூஜை அந்த மாதிரி எல்லாம் விசேஷம். இந்த மார்கழி மாசம் வந்து அந்த அளவுக்கு விசேஷம் போது அமாவாசை தாங்க ஃபர்ஸ்ட் விசேஷமே மார்கழியில. ஏன்னா இறந்தவங்களுக்கு வந்து டைரக்டா மோட்சம் கொடுக்குற நாள் வந்து மார்கழி. சொல்லுவாங்கல்ல, மார்கழியில தான் நேரா நான் சொர்க்கத்துக்கே போயிடுவேன் அப்படிங்கிறாங்கள. அது மாதிரி மார்கழியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவங்களாம் புண்ணியம் செஞ்சவங்க. அதே போல மார்கழியில பிறந்தவங்களுக்கும் ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க தான். மார்கழிங்கும் போது ரொம்ப விசேஷமான மாசம். கண்டிப்பா இந்த மார்கழி மாசம் காலையில எல்லாருமே உங்களோட டயர்டெல்லாம் பார்க்காம ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு போட்டு நல்லா சாமி கும்பிட்டீங்கன்னா பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும். உங்களுக்கு இஷ்ட தேவதை யாரோ அவங்க மனசுல நினைச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு இஷ்ட தேவை என்னோட முடுப்புரையம்மன் தாங்க. எனக்கு இனி நல்லா வச்சிருக்காங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. இவ்வளவு மக்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். மக்கள் வந்து நம்ம உயிர் நம்ம உலகம் அப்படிங்கிறதுக்காக என்னால முடிஞ்சதை இந்த வீடியோ நான் போடுறேன். உங்களால முடிஞ்ச அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மார்கழி அமாவாசை பூஜையில ஸ்ரீதேவி பத்ரகாளி முடுப்புரையம்மன் அருள் ஆலயத்துல அமாவாசை பூஜை சிறப்பு. கண்டிப்பா இந்த அமாவாசை பூஜையில வந்து நீங்க கலந்துக்கும் போது உங்க குடும்ப நன்மையா இருக்கும், உங்க குடும்ப வளர்ச்சியா இருக்கும். கண்டிப்பா வாங்க அனைவரும் இந்த மார்கழி அமாவாசை பூஜையும் அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால முடியல அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேரா இருந்தாலும் நான் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுவேன். அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு வந்து மனசார உங்களுக்கு அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சரியாகி நல்லா இருக்குங்க. கண்டிப்பா இந்த மார்கழி அமாவாசை பூஜை அந்த அளவுக்கு விசேஷமான பூஜை. அதுக்காக தாங்க இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். மார்கழி மாசங்கிறது யாரும் ரொம்ப இதாக நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மார்கழி மாசம் நாங்கள் சொன்னதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்களே அக்கா எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க கமெண்ட்ல. அந்த மாதிரி இந்த மார்கழி மாச பூஜையில வந்து நமக்கு தெய்வீகம் உருவாகிற நாள் வந்து மார்கழி மாசம் ரொம்ப விசேஷமான நாள். கண்டிப்பா அனைவரும் இந்த மார்கழி மாசத்துல அனைவரும் இந்த பிரார்த்தனைலாம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க குடும்ப வளர்ச்சியா இருக்கும், உங்க குடும்பம் செழிப்பா இருக்கும். நீங்க எந்த நோய் நொடியா இருந்தாலும் மாறி நல்லா இருக்கும். ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. இதெல்லாம் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அனைவருக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மக்கள் அனைவரும் என்னோட உலகம், என்னோட மூச்சு, என்னோட காற்று எல்லாமே மக்கள் தான் எனக்கு. கண்டிப்பா அனைவரும் வாங்க. ஸ்ரீதேவி பத்ரகாளி முடுப்புரையம்மனை அருள் ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே கிடைக்கட்டுங்க. கண்டிப்பா அனைவரும் வாங்க. நன்றி, வணக்கம்.